நம்மை உருவாக்கினவர் நம்முடைய கால்களை துடைக்கிறார். கேன் இமேஜின்? யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய தாழ்மை. பிரியமான தேவஜனமே, கிறிஸ்டியன் பாட நினைக்கிற மாதத்தில் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 4, 5, 12, 17 எல்லாவற்றையும் உருவாக்கின உன்னதமான தேவன், உருவமற்றவர், ஆவியா இருக்கிற தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்த தேவ பிள்ளையாக இயேசுவாக உலகத்தில் வந்த போது தீட்டான மனுஷருடைய கால்களை கழுவுறார். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். யூத மரபின்படி நாம் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கற்சாடிகள் வீட்டுக்கு வெளியே வைக்கப்படும். வெளியேந்து வர கால் கழுவ வேண்டும். அதே போல லூக்கா 7:44 ஒரு பாவியான ஸ்திரீ சீமோனுடைய வீட்டில் பிரவேசித்து அங்கே இயேசுவின் காலை கழுவதை பார்க்கிறோம். தன் கண்ணீரால் கழுவதை பார்க்கிறோம். ஆம், சீமோன் செய்ய வேண்டிய வேலையை இந்த பாவியான ஸ்திரீ செய்கிறாள். கண்ணீரால் நனைத்து தன் முடியினாலே சுத்தமாக்கிறார். யோவான் 12:3 லாசரு எழுப்பினதற்காக நன்றி கடனாக விலை உயர்ந்த நலத்தை அங்கே தடவதை பார்க்கிறோம். யூதனுடைய முக்கியமான மரபுடைய ஒன்று கால் கழுவுதல். இங்கே கர்த்தர் காட்டி கொடுக்கப்பட போறார், மரணத்தை சந்திக்க போறார். ஆனால் அவருக்குள்ளே இந்த ஒரே பெரிய கவலை, அவர்களுக்கு ஒற்றுமை வேண்டும், சமாதானம் வேண்டும், தாழ்மை வேண்டும். காரணம் யோசித்து பாருங்கள். யோவான் யாக்கோபு இடிமுழக்கத்தின் மக்கள், வெட்டோன தூண்டுறன்னு பேசுறாங்க. இந்த ராயப்பா பேதர் இருக்காரே, எல்லாரையும் முந்திரி கொட்ட மாதிரி இருப்பார். அதே மாதிரி மத்தேயு டாக்ஸ் கலெக்டர், யூதர்களால் அருவருப்பாய் நினைக்கப்பட்டவர்கள், ரோமர்களின் கைகூலி எண்ணப்பட்டவர்கள். இப்படி பல விதங்களிலிருந்து அவர் சீடர்களை தெரிந்து கொண்டார். தோமா 1ஆம் நம்பர் சந்தேக பேர்வழி, நேற்றைய டாக்டர், இப்படி பல விதங்களில் அவரை சேர்த்து தம்முடைய மகிமையான உன்னதமான சுவிசேஷத்தை அறிவிக்க காரணகர்த்தாக்களாக, பரலோக வீட்டின் அஸ்திபாரங்களாக நியமிக்கிறார். ஆனால் அவர் போன ஏற்பாடு இவர்களுக்குள் சண்டைகள் வரக்கூடாது, இவர்களுக்குள்ள ஏற்றத்தாழ் வரக்கூடாது, இவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவரை தாங்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவரே அங்கே அவருடைய காலை கழுவி அவருடைய சீலையால் துடைக்கிறார். எத்தனை தாழ்மை பாருங்கள், எவ்வளவு பெரிய தாழ்மை. நம்மை உருவாக்கினவர் நம்முடைய கால்களை துடைக்கிறார். கேன் இமேஜின்? யோசித்து பாருங்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாங்கள் ஹாஸ்டலில் சேரும்போது நிறைய குஷ்டர்கள் வருவாங்க. அப்போல்லாம் போஸ்டர்ஸு, பஞ்சு, காட்டன்லாம் இருக்காது. கை வச்சே கழுவோம் அந்த புண்களை. கை வச்சு புழுலாம் ஒரு கை வச்சே கழுவோம். ஒரு நாள் அசிங்கப்பட மாட்டோம். சம்பளம் நினச்சிங்க 90 ரூபா, 70 ரூபா. அசிங்கப்பட்டோமா? இல்லை. அதுதான் அன்பு. நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாக இருங்க. பிறற்ற தாழ்மையோடு நம்ம ஜீவிக்கணும். கிறிஸ்துவின் அன்பு பெறுகிறோம். சீஷர்கள் தாழ்மை கற்றுக்கொண்டார். ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட உம்முடைய மக்கள் மத்தியில் தாழ்மை கற்றுக்கொள்ளுங்க. எந்த ஒரு வேலையை அருவருப்பாக நினைக்காம அதை செய்யக்கூடிய தன்மை தான். ஒய்ஃபு தான் எல்லாம் செய்யணும்
என்கிற புத்தியை எடுத்துருங்க. தங்களால் முடிஞ்சதை செய்யும்படி செய்யுங்க. பைபிள் காலேஜில் நல்ல நல்ல பைபிள் காலேஜ் முதலாவது அங்குள்ள லெக்சரர்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுடைய கால்களை கழுவ சொல்கிறாங்க, சபைகளை கழுவ சொல்கிறாங்க. அது வெறுமனே ஒரு சாக்ரமெண்ட்டாக இராமல் உண்மையாகவே ஒரு ஐக்கியம், ஒரு தாழ்மை அவர்களுக்குள்ள உருவாகும்படி செய்யும். உமக்கு நன்றிப்பா. மிகப்பெரிய ஆண்டவராய் நீர் எங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்காய். நன்றி. தொடர்ந்து தாழ்மையாக இருக்க செய். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.